ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல கலாச்சாரங்கள் இந்த நாட்டில் வளர்ந்துள்ளன. பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் இங்கு பேசப்பட்டு வருகின்றன. அதில் மிகவும் முதன்மையாக கருதப்படுவது பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழிங்கிற ஒரு மொழிதான் நீங்க பார்த்தோம்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று இதுவரை நாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு அடிப்படையில் நாம் சொல்றோங்கிறது கூட நமக்கு தெரியாம நாம் சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். ஏனால் அத்தகைய பழம்பெரும் தொன்மையை கொண்ட ஒரு நாகரிகமாக இந்த தமிழ் நாகரிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அதை பற்றி ஆய்வுகளோ அதை பற்றி கருத்துக்களோ முழுமையாக இன்றும் நம்முடைய பொதுவெளியில் வந்து சேரவில்லை என்று நினைக்கும் பொழுதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கு. இன்னும் நம்ம அதை பார்த்துட்டு வரோம். அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் இது போன்ற ஆய்வுகள் நீங்க நமக்கு செய்து கொண்டு வருகிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வருகின்ற கருத்துக்களும் இன்று வெளிவருவதற்கு பல தடைகளை சந்தித்து வருகின்றன என்று சொல்லும் பொழுதுதான் எங்களை போன்ற அறிஞர்கள் உங்களிடம் பேச வேண்டும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. உங்களிடம் தான் பேசணும். ஏன்னா நீங்கள் தான் வருங்கால சந்ததியினர். நீங்கள் தான் இந்த வரலாற்று செல்வங்களை எல்லாம் நீங்கள் அடுத்த தலைவருக்கு கொண்டு செல்பவர்கள். உங்கள்கிட்ட தான் பேசணும். அது குறிப்பாக மாணவர்களிடம் பேசுகின்ற வாய்ப்பை நான் இன்றுமே மறுத்ததில்லை. அதற்காக நான் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னேன். அதற்கோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டேன். அதற்கு முதலில் நான் பேராசிரியர் தேன்மொழி அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க சொன்னாங்க நீங்க கண்டிப்பா எனக்கு முன்னாடி ஒரு நாள் வந்துருங்க. நான் நிச்சயமா வந்துட்டு பேசுறேன். கீழடி பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. கீழடி பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். கீழடியை பத்தி நீங்க உலகத்துல இருக்க உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு புகழ்பெற்ற இடமாக கீழடி கருதப்படுகிறது. ஆனா 2015 வரை எனக்கு கூட அந்த கீழடி என்னன்னு தெரியாது. அதான் உண்மை. 2015 வரை நான் அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த ஊர்ல அந்த பேர் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. கீழடிங்கிற பேர் இருக்காங்கிறது தெரியாது. ஆனால் இன்னைக்கு கீழடிங்கிற இடம் உலகத்தில் முழுவதும் பேசப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு விரிவான ஒரு தொல்லியல் அகழாய்வுகள் நடைபெற்றதுதான். ஏன்னா தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வுகள் நடைபெறவில்லையா என்ற கேள்விகள் பலர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தொல்லியல் ஆய்வுகள் தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா யாருக்காவது தெரியுமா எந்த தொல்லியல் ஆய்வின் மூலம் நம்முடைய வரலாறு மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி யாருக்காவது தெரியுமா? நம்ம சொல்லுவோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து மக்கள் வாழ்கிறான் என்ற ஒரு கருத்தை நாம் தமிழகத்தில் சொல்லிக் கொண்டே வருகிறோம். இந்த இந்திய துணைக்கண்ட பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்ததற்கான தடயமும் கிடைக்கின்ற பகுதி தமிழகம் தான். குறிப்பா நம்ம அத்திரம்பாக்கம் என்ற பகுதியை சொல்லலாம். ஆனால் அத்திரம்பாக்கத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த ஆய்வுகளை பத்தி யாருக்காவது தெரியுமா? அந்த ஆய்வுகள் செஞ்சவர் யாருன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. நான் 1861 ராபர்ட் ப்ரூஸ்வுட்ங்கிறவர் தான் முதல்ல ஒரு கல்லாயத்தை கண்டுபிடிக்கிறார். பல்லாவரத்தில் ஒரு கல்லாயத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த கல்லாயத்தை வெளியிடும் போது சொல்லுகிறார் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஹோமோ எரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற நிமிர்ந்த மனிதர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பின்னால் வந்த அறிஞர்கள் பலர், வி.டி. கிருஷ்ணசுவாமி போன்றவர்களும், அதை தவிர இன்று நாம் சொல்ற சாந்தி பாப்பு என்பவர்களும் அந்த ஆய்வை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. சாந்தி பாப்பு தான் இப்ப முதன்மையா பாத்தீங்கன்னா குடியம், அத்திரம்பாக்கம் போன்ற பகுதியெல்லாம் ஆய்வுகளை மேற்கொண்டு அதை உறுதிப்படுத்தினார். ஆம், இங்கு 15 லட்சம் ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை அறிவியல் ரீதியாக அவர் உறுதிப்படுத்தினார். அவரை பத்தி யாருக்காவது தெரியுமா? வரலாற்றுல தெரியவே தெரியாது. அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்களே கிடையாது. புனேலிருந்து வந்தாங்க. புனேலிருந்து வந்து அவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்த்தாங்க. தமிழருடைய பெருமை எடுத்து சொன்னார்கள். அவர்களை பற்றி நாம் சிந்திப்பதில்லை. அதே போல பார்த்தோம்னா ஹோமோ சேப்பியன்ஸ் என்று சொன்ன என்ற ஒரு மனித இனம் உலகம் முழுவதும் தோன்றி 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் தோன்றி அந்த மனித இனத்தின் மரபணு கூட கிடைப்பது தமிழ்நாட்டில் தான். அதான் சிறப்பு. தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனிதன் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய பகுதியில் குடியேறியுள்ளான். அதுவும் குறிப்பாக அந்த இந்திய பகுதியில் குடியேறிய மனிதன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தமிழகத்தில். அவனுடைய மரபணு இன்னும் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. அதுவும் குறிப்பா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல தான், மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல உசிலம்பட்டியில் தான் கிடைக்குது. உசிலம்பட்டியில் விருமாண்டி என்பவர் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதி குடியாக இங்கு குடிபெயர்ந்த மனிதனின் மரபணுவை சுமந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இந்தியாவிற்கே ஒரு வியப்பான செய்தி. ஆனால் அவரை பற்றி யாருக்கும் தெரியுமா? தெரியாது.
அவரை கண்டுபிடிச்சவரே நம்முடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த பேராசிரியர் பிச்சப் என்பவர் அதை கண்டுபிடிச்சார். அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்க பேராசிரியர் ஸ்பென்சர் வேல்ஸ் என்பவருடன் சேர்ந்து நேஷனல் ஜியோகிராபி என்ற ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறாங்க. 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தவர்கள் இங்கு வாழ்கிறார்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். அந்த மக்களின் தொடர்பு தான் என்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நம்முடைய கருத்து. கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய வரலாற்றை நாம் இன்னும் நம்ம நினைச்சிட்டே இருப்போம். சங்க காலங்கிறது கிமு 300, கிமு 300 தான் இதுவரை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க, இன்னைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இன்னைக்கும் வரலாற்று மாணவர்களுக்கு கிமு 300 தான் நம்முடைய காலம், சங்க காலம் தொடங்குகிறது. அதிலிருந்து தான் நம்முடைய நாகரிகங்கள் தொடங்குகின்றன என்ற கருத்தை நாம் இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அது என்று மாறும் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பல ஆய்வுகள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளன, பல ஆய்வுகளில் பல ஆதாரங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. ஆனால் அந்த ஆதாரங்கள் அனைத்தும் வெளிப்படையாக வெளியுறவுக்கு தெரியாத காரணத்தினால்தான் நம்முடைய வரலாற்றை இன்றும் மாற்ற முடியாமல் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு குறிப்பு நம்ம மாத்தலை. எத்தனையோ ஆய்வுகள் நடந்திருக்கு. அந்த ஆய்வுகளை நாம் அப்டேட் பண்ணணுமா இல்லையா? அப்டேட்டே இதுவரை பண்ணாத காரணத்தினால தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சங்க காலம் என்ற காலத்தில் தான் கிமு 300 தான் நம்முடைய நாகரிகம் தொடங்குகிறது என்று சொல்கிறார்கள். அந்த கருத்தை நாங்கள் மாற்றுகிறோம். அந்த கருத்தை மாற்றுகின்ற காரணத்தினால்தான் இத்தனை பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் உண்மையான கருத்துக்களை என்றும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆணித்தரமான கருத்தாக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா ஒரு ஆய்வு முடிவுகள் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். ஆய்வு முடிவுகள் ஆய்வு பண்ணவனுக்கு தான் தெரியும். ஆய்வு பண்ணவனுக்கு ஏன்ட்ட ரிப்போர்ட் இருக்கு, இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு வெளில வந்தா மட்டும்தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுவதில் பல தடங்கல்கள் ஏற்படுகின்றன. நான் அந்த ரிப்போர்ட்டை உறுதியாக சொல்லிவிட்டேன். இந்த ரிப்போர்ட்டினுடைய கண்டுபிடிப்பின் மூலம் அந்த ரிப்போர்ட்ல மாற்றுவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அதை வெளியிட்டால் அது பின்னால் வரும் ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் உதவியாகும். கிட்டத்தட்ட இதை வைத்துக் கொண்டு 1000, 10,000 ஆய்வுகளை நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஒரு கண்டுபிடிப்பு என்பது ஒரு பிரைமரி சோர்ஸ். அந்த பிரைமரி சோர்ஸ் வச்சு தான் நீங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஹிஸ்டரி என்பது பாத்தீங்கன்னா வரலாறு என்பது மீட்டெடுக்கப்படுகிறது. வரலாறு என்பது என்னைக்குமே நமக்கு எழுதியிருக்கலைங்க யாருமே. அதுவும் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் இந்தியர்களுக்கு வரலாறு யாரும் எழுதுகிற பழக்கத்தை நாம் கற்றுக்கவில்லை, நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றுதான் சொல்லணும். நம்ம என்னைக்குமே கதையிலே மூழ்கிட்டோம். நம்ம ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராண கதைகளை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய வாடிக்கையாக இருந்துள்ளதை தவிர ஒரு வரலாற்று குறிப்புகள் எவ்வாறு மேலை நாட்டவர்கள் வரலாற்று குறிப்புகளை பாதுகாத்து எழுதி வைக்கிறார்களோ அது போன்று எழுதி வைக்கின்ற ஒரு முறை நம்மகிட்ட இல்லை. ஆனால் அந்த வரலாற்று எழுதுகின்ற முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நம்மளை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் தான். ஆனா அவங்களை நீங்க திட்டிட்டு இருக்கோம். எல்லாம் கலோனியல் ஐடியாலஜி வச்சு நம்ம உட்கார்ந்துருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. கலோனியல் ஐடியாலஜி இல்லைன்னா இதனால் வரை நம்முடைய வரலாறு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. நம்முடைய வரலாறு என்ன என்பதை தெரிய வைத்தவர்கள் அவர்கள் தான். நமக்கு முதலில் அவர்கள் தான் வரலாற்றை எவ்வாறு எழுத வேண்டும் என்ற முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வில்லியம் ஜோன்ஸ் போன்ற அறிஞர்கள் அன்று வரலாற்றை எழுதுகின்ற ஒரு முறையை தொடங்கவில்லை என்றால் இந்த வரலாற்றின் வளர்ச்சி இதுவரை இன்னைக்கு போய் அடைஞ்சிருக்காது என்பதுதான் எங்களுடைய ஆழமான கருத்தாக நாங்கள் சொல்ல வருகிறோம். ஏன்னா அவருக்கு அன்று கிடைத்த வேதங்களை வைத்து வேதகால இந்தியாவை எழுதி வைத்தார். ஆனால் பின்வருகின்ற காலகட்டங்களில் ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அந்த ஆய்வுகள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதுதான் உண்மை.